வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜாவித் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருப்பீங்கன்னா அப்புறம் என்னென்னா, வாழ்க்கையில் மனிதனுக்கு கஷ்டம் வரலாம், ஆனால் கஷ்டமே வாழ்க்கையாக இருந்துடும். ஆனால் அப்படி நினச்சி நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. ஒரு கஷ்டப்படுங்க. அந்த கஷ்டம் உங்களோட தொழில், உங்களோட படிப்பு, உங்களோட வேலை இதாக இருக்கலாம். கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டு அதுக்கு பின்னாடி இல்லை அதுக்கு நடுவுலே உங்களுக்கு அதுக்குள்ள பலன் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். நான் அனுபவிச்சிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு தான் படிப்படியாக கொஞ்சம் வந்திருக்கேன். என் குடும்ப கஷ்டத்தை ஓரளவுக்கு போய்க்கிருக்கேன். இன்னும் கஷ்டம்தான் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சொல்கிறேன். இதுலேயுமே ரோல் மாடலாக இருந்த என்னோட அண்ணன் இறந்து போயிட்டாங்க. அது எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய இழப்பீடு. அது இன்னுமே எப்போ நினச்சாலும் எங்கள் அண்ணன் வந்து என் கூட இருக்க மாதிரியே தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அவன் இறந்து போனது எனக்கு இன்னுமே ரொம்ப அப்செட்டாகவே 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவனோட நினைவுகள் அப்பப்போ என்னை சுற்றிக்கிட்டே இருக்கு. எப்படா வரமாட்டானான்ட்டு. அதனால் கூட பிறந்தவங்கள ரொம்ப நேசிங்க. சொந்த பந்தங்களை கொஞ்சம் நேசிங்க. நமக்கு இருக்கிறது ஒரு லைஃபு. எவ்வளோ காலம் இருக்க போகிறோன்னே தெரியாது. ஒரு கேரண்டியும் கிடையாது. அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழுங்க. நிறைய நன்மைகள் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்யுங்க. என்னன்னா, இருக்கிறவன் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அந்த மனப்பான்மையை வளர்த்துக்குங்க. பணத்தை கோடியாக சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? எங்கே கொண்டு போய் போட போகிறீங்க? உங்களை புதைச்சா 6 அடி மண்ணு தான், குழி தான். என்னத்தை கொண்டு போகிறீங்க? நீங்கள் செய்கிற நல்ல அமல்கள் மட்டும்தான், நல்லது மட்டும்தான் உங்களுக்கு மேலே நன்மையாக வந்துக்கும். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருக்குமே பொதுவாகவே சொல்கிறேன், சரிங்களா? அதனால தான் எல்லாருமே நான் செய்யுங்க. உங்கள் இடத்துலையே உங்கள் இதில் நின்று பாகுபாடு பார்க்காதீங்க. எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணுங்க. அவ்வளோதான். ஓட்டுவேன், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நெரிச்சு ஓட்டுவேன். முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணுவேன், விட்டுட்டு சேஃப்டியாக உள்ள இடத்துல விட்டுட்டு தூங்கிடுவேன். ஏன்னா டீசல் எடுத்துருவானுங்க. 1-2 திருட்டு பசங்க என்ன பண்ணுவானுங்க, டீசல் எடுத்துருவானுங்க, பேட்ரி ஆட்டி போட்டுருவானுங்க, செப்னியை கழட்டிடுவானுங்க. ஏன் நம்மளே அடித்து சீட்டிங் பண்ண போடுவானுங்க. அதனால் உஷாராக இருக்கணும். அலர்ட்